வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அதோ முகம் படத்தின் திரை விமர்சனம். அதோ முகம் படத்தில் எஸ்பி சித்தார்த், லீனா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த கதையும் செல்ஃபோன் விளையாட்டு பற்றிய கதைதான். செல்ஃபோன் விளையாட்டுனா மற்றவர்களோடு விளையாட்டு அல்ல, மனைவியுடன் ஆடுகிற விளையாட்டு. ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான் சித்தார்த்துக்கு, டேய் மனைவியை சந்தோஷப்படுத்தணுன்னா மனைவிக்கு தெரியாமையே அவளுடைய முகபாவனைகளை பதிவு செஞ்சு அவளுக்கு போட்டு காமிச்சோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்ட்டு அந்த தோழர் சொல்கிறார். இந்த இழிச்சவன் எஸ்பி சித்தார்த்து விளைவுகளை பற்றி தெரியாமல் ஸ்பை பை ஆஃப்னு ஒன்று இருக்குது செல்ஃபோனில். அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆப்பை பயன்படுத்தி அவருடைய முகபாவனைகள் மற்றும் செயல்பாடுகளை தன்னுடைய செல்ஃபோனில் மாற்றி பார்க்குறாரு எஸ்பி சித்தார்த். ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அவன் வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான், சாப்பாடு கொடுக்கா, மனைவியோட அவன் சரசமாக பேசுகிறான், அவன் வெளியே போய் பார்க்குறான். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோன்னே மனைவி மேலே அவனுக்கு சந்தேகம் இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லை. இப்படி நான் இல்லாமல் இருக்கும்போது அவன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறானுங்கிறல மனைவியை சந்தேகப்படுறான், மனைவியை ஃபாலோ பண்ணுறான். மனைவி ஒரு வில்லன் கூப்பிட்ற இடத்துக்கு போகிறா, வேறு வழி இல்லாமல் வில்லனை கொன்றுறா. மனைவியை நிரபராதியாக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக மனைவியை விசாரித்தா மனைவியிட்ட அந்த வில்ல பசங்க கணவன் தன்னுடைய பெண் செயலாளரிடம் ஆபாசமாக நடந்து கொள்வதாக ஒரு ஃபோட்டோவை ஒரு வீடியோவை செட் பண்ணி அதை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி உன் புருஷன் மோசமானவன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி நீ இப்போ நாங்கள் சொன்னது கேட்கலன்னா இந்த வீடியோ வெளியிட்டுறோன்னு பிளாக்மெயில் பண்ணுறான். வில்லனுக்காக சில வேலைகளை பார்க்குறான். அந்த வில்லன் யாருன்னா, இவன் எஸ்டேட்டில் வேலை செய்கிறான். எஸ்டேட்டை மிகவும் லாபகரமாகவும் விசுவாசமாகவும் கவனிக்கிறான். ஏன்னா விசுவாசமுள்ள ஊழியர் எதுக்குன்னு சொன்னால், அந்த கதாநாயகன் எஸ்பி சித்தார்த்துடைய நண்பன் தான் அந்த எஸ்டேட்டை கவனிக்கிறான். ஆனால் அந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்து எஸ்டேட்டுக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. அதனால் இவனை எப்படியாவது அந்த பக்கத்து எஸ்டேட்டில் உள்ளவன், நீ என் எஸ்டேட்டுக்கு வந்துரு, நல்ல சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். மறுத்ததனுடைய விளைவாக என்ன ஆகி போச்சுன்னா, அவன் இவனுக்கு எதிரியாக எல்லா வேலையும் செய்கிறான். கடைசியில் பார்த்தா தான் நம்பிய தன்னுடைய உயிர் தோழனும் அவனும் சேர்ந்து பல சதி வேலைகள் செய்வது அம்பலமாகிறது. கிளைமேக்ஸு எல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான். எஸ்பி சித்தார்த் நல்ல உணர்வுகளை வெளிக்காட்டி நடித்திருக்கிறார். அதுமாதிரி லீனாவும் மிக அழகாக இருக்கிறார், பாந்தமாக இருக்கிறார். சந்தேகப்படுற காட்சிகள் சந்தேகப்படுற மாதிரியும், அதே சமயத்தில் கொஞ்சம் வில்லி மாதிரியும் சில இடங்களில் தோற்றமளிக்கிறார் லீனா. நல்லா தான் நடிச்சிருக்காரு. படம் முழுக்க கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகுது, எந்த இடத்துலையும் தொய்வு இல்லை. ஒரு வித்தியாசமான மர்டர் த்ரில்லர் என்று சொல்லலாம். அதாவது நம்ம எதிர்பார்க்கிறது எதுவுமே நடக்காது, எதிர்பாராது தான் நடக்கும் இந்த படத்தில். படம் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ஆனால் குடும்பத்தோடு பார்த்தா கொஞ்சம் தம்பதியர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதோ முகம் வித்தியாசமான படம், மர்டர் த்ரில்லர். வித்தியாசமான புதுமையான படங்களை பார்க்க விரும்புகிறவர்கள் தியேட்டரில் போய் அதோ முகம் படத்தை பாருங்கள். பைல்வான் பார்வையில் அதோ முகம் படத்துக்கு 138 மதிப்பெண்கள்.